விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்கள் ரீதியாக. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த 3-4 மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம், நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸுங்கிறது இந்த கிரகங்கள் கொண்டு வரவே போகுது. அது உறுதியாக தெரியுது. இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு. பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுலேயும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு, சேலரிஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் 2025 பலன்களாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். முதலில் இருந்து ஆரம்பிப்போம். இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள் அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நம்மளை போட்டு படுத்துவதாகவும் இருக்கும். அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும். அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்க. கன்னிராசிக்கு, கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 2025 வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றியை தருவாரா? கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிரகங்களுடைய நகர்வுகள் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சு போச்சு. கடந்த 2 மாதங்களாக மார்ச் தொடங்கி, மார்ச், ஏப்ரல், மே, மார்ச் மாதமும் மே மாதமும் எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைவுக்கு வந்துருச்சு. 4 கிரகங்கள் மொத்தமாக மாறிடுச்சு, இடம்பெயர்ந்துருச்சு. லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது நிறைய விஷயங்கள் மாறுகிறது அப்படிங்கிற ஒரு விட்னஸை நீங்கள் இப்போ பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள் கண்கூடாக. ஏன்னா 7ஆம் வீட்டிற்கு சனி அமர்கிறார். அவர் பெரிய கெடுதல்கள் பண்ணக்கூடிய நிலையில் உங்களுக்கு கிடையாது. நிறைய மனிதர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் தேடி வரும். அந்நிய பாஷை பேசுபவர்களாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் தேடி வரலாம். அதே சமயத்தில் குரு தொழில் ஸ்தானத்திற்கு வர்றார், 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். இப்போ குருவே உங்களுக்கு தொழிலை அமைத்து தொழிலில் வரக்கூடிய லாபங்களை பெருக்கப் போகிறார், அதிகப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் முன்னை விட ரொம்ப இம்ப்ரூவைஸ்டாக இப்போ நடக்கும். உங்களுக்கு ரொம்ப என்ஹான்ஸ்டாக நடக்க போகுது, நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி இதில் ரொம்ப அல்டிமேட் யார் தெரியுங்களா? ஹீரோ ஆஃப் த மந்த் ஜூன் 2025 பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு ராகுவும் 12ஆம் வீட்டு கேதுவும். இந்த 2 கிரகங்கள் அதனுடைய பொசிஷனே அதான். ராகுவும் சரி கேதுவும் சரி 6ம் 12ம் தான் அவங்களுடைய ஆக்சுவல் பொசிஷனே. அந்த இடத்துல இருந்தால்தான் இந்த 2 கிரகங்களே நல்லதே பண்ணும். இருக்கிறதுலே ரொம்ப பயப்படுறது எந்த கிரகங்களுக்கு பயப்படுவாங்கன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு தான் பயப்படுவாங்க. ஐயோ ஒரு வழி பண்ண போகுதேன்னு சனியை பார்த்து பயப்படுவாங்க. ராகு கேதுங்கிறதும் பாம்புகள் தான், பாம்பு கிரகங்கள் தான். ஒரு பாம்பு இல்லை 2 பாம்பு. அதில் இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி 2மே உங்களுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு இடத்திற்கு பெனிஃபிட்டபிளாக வந்திருக்கு. கடன்கள் அடையும். அதிகப்படியாக நீங்கள் வெளியில் கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா கடன்கள் நிவர்த்தி ஆகும். 12ஆம் வீட்டில் கேது வருகிறார். கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அவருமே வந்து உங்களுடைய விரயங்களை கம்மி பண்ணி லாபங்களை அதிகப்படுத்துவார். ஸோ இது நாள் வரைக்கும் என்னடா நம்ம பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கே, இது நமக்கு கை கொடுக்குமா, இந்த லைனில் கரெக்டாக தான் நம்ம இருக்கோமா, அல்லது இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எல்லாம் உங்களை எடுக்க வைக்கும். ஆனால் இது இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகங்களை உண்டு பண்ண போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பிரதானமான கிரகங்களை மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னாலும் சின்ன சின்ன கிரகங்களுடைய நகர்வுகள் கூட இருக்க தான் போகுது இந்த காலகட்டத்தில். ஆனால் அதுக்காக அது எல்லாமே உங்களை போட்டு படுத்துங்கிறது கிடையாது. சின்ன சின்ன கிரகங்களுடைய நகர்வுகள் கூட வந்து உங்களுக்கு வந்து சாதகங்களை தான் நிறைய உண்டு பண்ண போகுது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய கன்னி ராசிக்கு நல்லது தான் பண்ண போகுது. நான் ஏன் முக்கியமான இந்த பிரதானமான கிரகங்களை எடுத்துக்கிறேன்னா, இதுதான் வந்து நேரடியாக அந்த ஹீட்டை உணர வைக்கும். உங்களுக்கு வந்து அது விட்னஸ் பண்ணுவீங்க, பெயினோ ப்ளஷரோ ரெண்டுத்தையுமே இப்போ நான் சொல்லியிருக்க இந்த கிரகங்கள் தான் உணர வைக்கும். அதன்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம்ங்கிறது நிச்சயம் வந்து ஓரளவு உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து மாத பலன் தான். இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா எண்கணித ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ். உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான அந்த பொது பலன்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு இலவச பொது பலன்களாக தான் இருக்க போகுது. குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொது பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது. மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது. பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு. ஸோ 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க, அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.